மொபைல் கேமிங். இன்னைக்கு நம்ம டெட்ரோட் புது சீரியஸ் ஆரம்பிக்க போகிறோம். யார் கூடனா இதுக்கு முன்னே விளாண்ட நூப்பு பிளேயர்லாம் கிடையாது. நம்ம தரமாக ஒரு பிளேயரை இறக்கியிருக்கோங்க. யாருன்னா ஆகாஷ் அனுப்பியா நான் 3 பேர் விளாட போகிறோம். எங்கே நிற்க மங்கி போய் எங்க மங்கி இங்கே எங்கே போன வெயிட் பண்ண இன்வைட் பண்ணேன். ஜாயின் மட்டும் கொடு ஓகேவா? எங்க எனக்கு தெரியும். ஓ பாட்டேன் எங்க நான் தான் பார்க்கலங்க. என்னோட ஃபீடா போம்ல அதுங்க வா இந்த பாக்ஸ் எப்படி இவ்வளோதான் லீவ் மட்டும் கொடுத்துடாத ஓகேங்க. நாங்கள் 3 பேர் உள்ளன்ட்டோம். எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருப்பேன். இந்த குள்ளநெறி சட்டை கண்ணாடி தொப்பி எல்லாம் போட்டு சம்முன்னு இருப்பேன். டெலிபோர்ட் ஆகும் ஆகாது. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். பச்சை கலர் வண்டி என்ன உனக்கு இன்னும் லோடே ஆகல. அதுக்குள்ளே பச்சை கலர் கிடையாதுன்னு சொல்லிட்டான். ஓகேங்க மங்கி பாய் வந்துட்டான். மங்கி கிங்கு மங்கி பாய் தான் கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன். அப்படிதாங்க உளறிட்டு இருப்பாப்பா கண்டுக்கிடாங்க. நம்ம மேலே ஏறுமா அது கோல் வாங்கிட்டு வா சொன்னோம்லப்ப வாவா என் பின்னாடி வா. நாங்கள் மேலேருந்து வரேன் பின்னாடி வா. இங்கே பின்னாடி வராங்க. இங்கே பாரு வந்துக்கிட்டு இருக்கான். அங்கோடி திரும்பி அங்கோடி வா. அந்த பாரு வா அந்த இடத்துக்கு வா. அங்கே வா இங்கே வா இங்கே வா. இங்கே இந்த கோல் சொன்னோம்ல அதை லாங் ப்ரெஸ் பண்ணு. இது இந்த இடத்துல காட்டி அப்படியா இதுதான் அமுக்கதான் அவ்வளோதான். ட்ராகு கொடு அதில் நானே எடுத்துருந்தேன். நீ வா. நான் எடுத்துட்டேன் வா வா. வண்டி எடுக்கட்டா அப்படி அவன் சொல்லிலாம் கொடுத்துட்டேன். எங்கள் வண்டி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குங்க. பச்சை கலர் வண்டி இருக்கும். மணி எத்தனை 10. உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கட்டானாவா பேஸ்கெட் வெட்டா நைட் ஆகுது. சீக்கிரம் வண்டிக்கு போனோம். நிறைய இருக்குடே வாங்கடே. ஓகேங்க கொத்தா இருக்கிறோம். மட்டும் தான் இல்லை தொட்டு கொடுத்தா அதில் நம்ம வாங்கணும். ஓகே எல்லாத்தையும் எட்டு வாங்க போகிறேன். கத்தி இருந்துச்சா? கட்டானா இருந்துச்சா கிலோடி? ஓகே வா பேக் கிடையாதா? எல்லாத்துக்குமே நீ செத்தே பண்ணாலும் பேக் உங்க கையில் இருக்கும். ஏங்கடா வண்டி மேலே சாரியா இப்போ கத்தி ஏறி கீழே போட இது அமுக்கி விட்டுறாளா? மேலே வா வண்டி மேலே ஏறின்னு வா. அப்புறம் எதுக்கு ஜம்ப் கொடு பின்னாடி போயிட்டு வந்து ஒன்று தள்ளிட்டே ஜம்ப் கொடு அவ்வளோதான். போட்டோ இந்த நிற்காம பாருங்க. மணி 2 இன்னொரு வீட கன்ஃபார்ம் ரூட் அடிக்கும். இந்த நேரம் ஒரு இவங்க ஷெரீஃபாக இருக்கும் ஒரு வேலை. பயப்படாத நானே இறங்கிட்டேன். இன்னொடி இந்த அந்த வீட்டுக்கு இங்கே சாமையான லூட்டுங்க. 5 கன்று 5 புல்லட்டு சும்மா சொன்னேன் நம்பிட்டாங்க. நாங்கள் அங்கே லூட் அடிச்சிட்டு இருக்கோம். நீ வா. 10க்கு 10 ஆயிட்டு நீ தான் எடுக்கணும். போச்சா எனக்கு பிடிக்காத வேலையை எனக்கு சொல்லிட்டேன். சீக்கிரம் இல்லைங்க வெளியே நிறைய வேல்யூபிள் ஆனதுலாம் இருக்குல்ல. நான் வரேன். என்ன எட்டு காசு வேண்டாம் தான் நினைக்கிறேன். நாங்கள் அவளுக்கு எடுத்துட்டோம். எங்க அதான் மிஷின் கண்ணு முடியாதா? சொல்ல முடியாது. நீ எங்க நிக்க? அந்த வீட்டுக்குலாம் நான் வண்டியில ஏறுவா. எடுத்துட்டு வெயிட் பண்ணி வண்டி எடுத்துறாத. வண்டி எடுக்க முடியாது. வாலியை தள்ளி விடுது. அது நீ எடுக்க முடியாது. இன்னொரு கன்று வேணும். அது 200 வெயிட் பண்ணி வெல்ட் பண்ணிட்டு இருக்கேன். மணி இருட்டு அப்புறம் போவோம். அதுக்கு தான் வெல்ட்டே பண்ணுது அவளுக்கு வெல்டு.
ஓகேங்க எப்பவும் போல நான் ஏன் கத்திக்கே இப்படி பயப்படுத பெட்ரோல் மேக்ஸ் ஆயிட்டு வாட்ச் கீழே வந்துட்டு இப்போ மேலே இருக்கா வெல்டு ஓகேங்க வண்டி இருக்கட்டா அதான் 7 மணி தாங்க ஆகுது லூட்டை பார்த்தீங்களாங்க லூட்டு அங்கே இல்லை பார்த்து வந்தாச்சு கீழே இறங்காதான் மணி 8 ஆயிட்டு ஏன்னா 2 பேஸ்கெட் பேட் இருக்கு உன்ட எத்தனை கத்தி இருக்காக்கா கீழே பாரு இவன் கட்டான முதலே கொடுத்ததுக்கா கோல்டு வார்லாம் கிடச்சிருக்கா ஆமாங்க கோல்டு பார் வச்சு நம்ம அடுத்த ஷிஃப்ட்டில் நம்ம இது வாங்க முடியும் ஓகேங்க வண்டி டிரைவர் கிட்டவா இறங்கிதான் நைட்டு நிப்பாட்ட மாட்டோம் ஆமாம் நைட்டு சாமிஸ்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் போமா அப்போ நம்ம ஊதாங்க வருங்க சங்கு ஊடு ஊதிடுவாங்க சொல்லி வாயமுள்ள ஊதிட்டோமா வண்டி எடுக்க முடியல நானும் திட்டி நைட் ஆகினாலே எனக்கு வண்டி எடுக்க முடியாது வண்டி எடுப்போ அதான் எங்கள் அக்கா எடுத்துக்கிட்டே அதுக்கப்புறம் நீ எடுத்து மேலே ஏறிடும் அண்ணன் சொன்ன மாதிரி அப்படியே மைதான் என்னாலே இறங்கணும் நினைச்சிட்டு நீ பார்த்துக்கிட்டு நல்லா பார்த்துக்க எப்படி ஏறணும் ஓகேவா ஒட்டில வேற நிற்க ஓகேங்க இப்போ நான் முடிஞ்ச வண்டி ஓகே வண்டி எடுக்க முடியுதுங்க வண்டி எடுத்துட்டேங்க பிரச்சனை இல்லை பின்னாடி மட்டும் விழுந்துடாத தம்பி நிற்க மாட்டேன் ஜம்ப் அவ்வளோ ஒரு ஆப்ஷன் நம்மள அதை கொடுத்துடாத பின்னாடி பின்னாடி தான் போவேன் 12 ஆகிட்டுங்க மணி டக்குன்னு அடுத்த வீட்டை லூட் வேறு அடிக்கணும் ஏன் தெரியுமா நாங்கள் சாவமாக இருக்கோம் கோல்டை விற்கணுங்க அதுக்கு தான் அது சும்மா ஸ்பான் ஆகாது நைட்டு சும்மா இல்லை ஏங்க 4000 போயிட்டோங்க இன்னும் 6000 போகணும் என்ன பிங்க் ஸ்பான் ஆகுதோ பிங்க் ஸ்பான் ஆகிட்டா வண்டி ஸ்பீடுக்கு வரும் பிங்க் ஸ்பான் ஆகிட்டா வண்டி ஸ்பீடுக்கு வரும் தெரியுமா 3 அடி தாங்க சோழி முடிச்சு விட்ருவோம் பிங்க் 60 சும்மா 6000 எங்க பெரிய பெரிய லூட்டுங்க சரி ஃபீடம் ஹோலி ப்ரூ என்னது நீ அடுத்த ஸ்டெப்லேருந்து ஓட்டி அடுத்த சேஃப் பிளேஸ்க்கு போயிட்டு அப்புறம் ஓட்டு ஓகேவா இவ்வளோ ஸ்பீடு தான் போகுது 8 கிலோமீட்டர் 80,000 போய்கிட்டோம் நிப்பாட்டோட என்ன நடக்கும் சர்ச்சு தானே கிட்டத்து லூட் அடிச்சுட்டு போயிருமா பிறகு வேண்டாம் ரொம்ப தூரம் பிறகு நம்ம அடுத்த கால் டக்குன்னு வித்துட்டு அடுத்த இடத்துக்கு போகணும்ல நிப்பாட்டிட்டா வண்டி ஏக்கல இருக்க இறங்கி இங்கட சேஃப் ஜம்ப் கொடு வா இங்கே சேஃப் பிளேஸ் நான் சோம்பி வராது நீங்களா அப்படியே அங்கே எல்லாத்தையும் சுற்றிட்டு பாருங்க நான் எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி அன்வெல்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி அங்கே போய் போடுது யாருக்கு எடுத்து விற்கக்கூடாதுண்ணே ஆகாஷ் ஒன்றும் பண்ண மாட்டான் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருக்கா இடத்த டக்குன்னு அழுத்தி அன்வெல்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி டக்குன்னு போய் விற்று நம்ம வேலையை பார்த்து அடுத்த வர அண்ணன் பார்த்துக்குது அவ்வளோ நீ ரொம்ப லூட் இருந்தால் எடுத்துக்கோ ஓகேவா சுற்றி முற்றி சாம்பிஸ்லாம் செத்து கிடந்தா எடுத்துக்கோ ஆமாம் அதான் வேலை இருக்குதே நைட்டு கண்ணு சுட்டுச்சுங்க இந்த வாட்ச் எடுக்க கடுப்பாக இருக்குங்க எனக்கு இதை யார் இது எடுத்தா அது 100 புல்லெட்டில் 1000 இல்லைல்ல வாட்ச் எதுக்கு கீழே போட்டு போகிற வாட்ச் என்ன கீழே வந்துகிட்டே இருக்குங்க அது வந்து கொஞ்சம் எடு எடுத்துட்டியா அன்ஸ்டோர் வா போ வித்துட்டியா எத்தனை ரூபா அடைச்சிருக்கு நீ எதத்தில் வித்த 15 ரூபாங்க
அதை விற்க முடியாது. அது எப்படிலாம் விற்க முடியும்? அது புல்லட்ஸ். எத்தனை ரூபா கிடச்சிருக்கு? 172 ரூபா கிடைச்சிருக்கு. கன்னு வாங்குவோம் ஆகாஷ். கமான் நாங்க எல்லாருக்கும் பிஸ்டல் வாங்கலாம். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வாங்க முடியாது நினைக்கிறேன், பார்ப்போம். முடிஞ்சா உனக்கு வாங்கி வருதோ 2 பேருக்கு. எடுத்துக்கோங்க, 3 பேருக்கு இருக்கு. அது வந்து பிஸ்டல் இங்கே வா. கீழே வாழ. கீழே வா, மேலே போய் நின்றுட்டு எடுக்குதா. ஆகாஷ் பிஸ்டல் பிக்கப் கொடு, பிக்கப் கொடு. இங்கே வா, அங்கே ஒரு. இந்த ஆமோவையும் வந்து பிக்கப் கொடு. அவ்வளோதான் வந்துருங்க. ஓகேங்க, இப்போ என்கிட்ட 24 + 12 புல்லட் இருக்கும். நீயா வண்டி எடுக்க? வண்டி பட்டு 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 பட்டு. மணி 12 ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க, அடுத்து போய் சாமி சேவை நம்ம கொண்டு நமக்கு பெட்ரோல் எடுக்க. கீழே இறங்கிட்டேனா? சீ அழுது தரையாத. காப்பாத்தவரே நான் அவனும் இறங்கி ஓடியாரன் பாருங்க. வா வாங்க. நிறைய சாமி சேவை சீக்கிரம் வாங்க. இறங்கினா செம்மையான ரூட்டு தான். மெடிக்கெட் இருக்கு, ஆர்மர் சாபிஸ் இருக்கு. ஆர்மர் தானே, பிரச்சனை இல்லைங்க. தனியா போய் சாவ போறேன்னு நினைக்கிறேன். தனியா போய் வர தள்ளி போய் அடிப்போம். ஐயோ ஐயோ ஐயோ. பேண்டேஜ் இருக்குல்ல, பிரச்சனை இல்லை. இதான் உனக்கு ஆர்மரி ஆகாத ஒரு. இது சாம்பி டாக்டர் சாம்பி மட்டும் ஆர்மரிங்க. சரி என்னமோ ஒன்று, அது என்ன நம்ம கையச்சு அடிச்சு கொண்டு வரணும் எனக்கு ஆசைங்க. செத்துப்பிட்டியா? இதாடா உனையாடா இவ்வளோத்துக்கு பெஸ்ட்டா. எனக்கு ஒரு பேண்டேஜ். எத்தனை பேண்டேஜ் எடுத்து லூட் அடிக்க? ஒரு பேண்டேஜ் தான். நீ எத்தனை கத்தி எடுப்ப? எங்களுக்கு கோல் இருக்கு, அது பார்க்காம போகிறா. சாமி சேர்த்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுங்களே. ஸ்டோர் பண்ணு. நான் கோல் எடுத்து வண்டியில் போய் வெல்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் பாவி தலையே இல்லாத மாதிரிலாம் கிடக்கு. யாரு? சேர்ல உட்காந்துக்கிட்டேன். வெல்டு என்ன புல்லட் கம்மியாயிட்டேன். வா வா வா. ஐயோ 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 ஐயோ. அடுத்த லூட் அடிக்கணுங்க. பேண்டேஜ் எத்தனை பேண்டேஜ் நீ கையில் வச்சிருக்க? நீ எத்தனை பேண்டேஜ் கையில் வச்சிருக்க? பேண்டேஜ் யூஸ் பண்ணக்கூடாது ஆகாஷ். செத்துனா மட்டும்தான். உன்ட்ட இருந்தாலுமே நீ செத்தா மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ண நாங்கள் வருவோம். அதனால எவ்வளோ லைஃப் குறைஞ்சா பேண்டேஜ் மட்டும் யூஸ் பண்ணாங்க. ஓட்டு வரல. உங்கள் வண்டி மேலே ஏற முடியல. நாளை காலையில் எடுங்க நல்லது. காலையிலையா? நைட்டு எடுங்க எடுங்க சீக்கிரம் எடுங்க. அடுத்த வீட்டு கண்டிப்பாக போகணும். நான் நிப்பாட்டி இறங்கல போட்டி ஓட்டுங்கள. நீ போய் வண்டி அடி. எப்படி இறங்க நான் இருக்கேன். எடுத்துட்டேன். அப்படியே முன்னே தள்ளி. நீ நடக்கிறதுக்கு தள்ளுவல அதே மாதிரி தள்ளிட்டு போ. சொல்கிறேன். ஓகேங்க, நம்மகிட்ட ஒரு கன்று இருக்குது. வேலை வந்து நம்ம பாதுகாப்பு எல்லாத்தையும். தொமேல் 7 ஆகிட்டா. அப்புறம் அடுத்த வீடு லூட் அடித்த மாதிரி தான். அடிக்கலாம் வாங்க. ஃபியூல் எவ்வளோ இருக்குது? அடிக்கலாமா? வீடு இருந்தால் அடிப்போம். நிப்பாட்டி டக்குனு வாமா தாய். இறங்கி போகிறேன். வண்டி எடு வந்துட்டா. சும்மா சொன்னேன். ஆனால் நைட் எடுப்போம் நெல். அப்புறம் கோல் எடுத்து உள்ள போட்டுட்டா போடு. பக்கத்துல வீடு இருக்கு. வண்டியை கொண்டு வா டக்குண்டி. நைட்டா நடந்த வீட லூட் அடிக்கும். வா என்ன விட்டுட்டு போறாங்க. பிங்கா வண்டி எடுத்துறது ஆபத்து. வண்டி எடுக்காத. போட்டு பீடா போ. ஆபத்தான ஸ்பாட்ல வந்து இறக்கி விட்டு ஓடி. ஏங்க தப்பிக்கிட்டான். அவன் ஊட்டி விட்டு கிட்ட ஒரு சின்ன பையன் பேசிட்டு இருக்காங்க. கண்டுக்கிட்டாங்க. சரி அவளே பேசிட்டு வருவான். சும்மாரி இங்க ஆல்ரெடி 4 பேர் பேசிட்டு. ஃபியூவல் இருக்கா? அப்படி கோலு எங்க நைட்டு பார்த்து லூட் அடிக்க போறாங்க. ஆகாஷ் செத்துட்டானா ரிவ்யூ பண்ண எடுக்கலாம். பரவாயில்லை.
கூட மேலே ஏற்றி விடுறேன் ஏறிட்டியா ஷீ அனுப்பியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க வாய் ஃபுல்லாக எங்களை ஏறி இருக்கான் எங்கே ஏறி நிற்க எங்க ஏறி நிற்கான்னு சொல்லி பார்க்க எங்களை ஏறி நிற்கிறோன்னு எங்களை ஏறுதுன்னு சாமி சாமி வரவே இல்லை உருட்டாது கண்ணு தெரியலையா எங்க எங்க கீழே டயர் கிட்ட பாருல இப்போ டயர் கிட்ட சுபானே நீ எதுவுமே செய்யல அப்புறம் கீழே வந்து செத்து போயிடும் இவங்க கோடி கணக்கில் சுபான போ நாளைக்கு காலையில் ஃபியூவலுக்கு ஆகும் வண்டி பின்னதெல்லாம் ஆரம்பிச்சிட்டுங்க ஏண்டா 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 பின்னாடி ஆமாம் கீழே போய் சங்கு ஊத்திடுவாங்க வெயிட் பண்ணி நிறைய சாமி வந்த அப்புறம் வண்டி எடுப்போம் அப்பனா ஃபியூவல் நிறைய கிடைக்கும் எங்க என்ன சொன்னாலும் தில்லா உள்ளே இறங்கிருக்காங்க சாவ அப்புறம் உண்மை பிங்க் மட்டும் ஸ்பானாச்சு வண்டி இருக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்க அதான் சொன்னேன் கீழே இறங்காது காலையில் நம்ம தள்ள முடியும் அப்ப வண்டியில உட்காந்து நைட்டு தான் இதான் பவர் கூட இருக்கும் வண்டியில யாருமே இல்லாத மாதிரி அப்படியே உட்காந்து மணி எத்தனை மட்டும் அடிக்கடி பார்த்து பின்னாடி டான்ஸ்ல அட்டாக் பண்ணிச்சுன்னா தூக்கு கீழே வந்து அடிச்சு கொடுத்துருவேன் அதேமாதிரி அவ்வளோதான் சூப்பர்ல சும்மா ஏன் வண்டி நிப்பாட்டாதான் கூட்டமா நிற்கி உங்கள் ஃபியூவல் கூட தேவையில்லைங்க நிறையா நிற்கிங்க வெயிட் பண்ணி விடிஞ்சிட்டா சரி மணி எத்தனை நில்லு போதும் இப்போ நில்லு ஃபியூவெல்லாம் தள்ளி போயிட்டுருக்கு நில்லு கீழே இறங்கிட்டேங்க நானும் ஆகாஷ் போய் லூட் அடிக்க போகிறோம் ரன் பின்னாடி பார்த்துக்க பின்னாடி கூட்டமாக இருக்கட்டும் வைத்தியம் முத்துறவங்க இப்படிதான் பண்ணுவாங்க இப்படிதான் தெரியும் ஐயோ நீ வண்டியா பேட்டி பேட்டு நேரத்தை நல்ல கலங்க 2 பேட்டு வச்சிருந்தேன் என்னால் தப்பிச்சுக்கிட்டேன் நான் செத்துட்டேன்டா கமான் பேட்டி ஏன் பேட்டு தூக்கிறாத எனக்கு ஹெல்த்தும் இல்லை நல்லா போச்சு என்னது குண்டா பின்னாடி ஒன்று அடிச்சிட்டு இருக்க நீ என்ன செஞ்சிட்டு இருக்க பிக்கப் கொடு ஆகாஷ் எதை பார்த்தாலும் பிக்கப் கொடு ஏன் லைஃபே இல்லை நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வர முடியாது மன்னிச்சுக்க ரன் கொடுத்து போ பாருங்க நம்மளும் நான் பார்த்துக்கிட்டேன் இன்னுமா நீ சாவல இப்போ யூஸ் பண்ணாத வேண்டாம் செத்தவன் செத்து என்னங்க இவ்வளோ அடி அடிச்சு உயிரோட அடக்கம் பையா இன்னொன்று நிக்கி நான் கதையை நான் முடிக்க போறேன் எடுத்துக்க பிள்ளைட்ட ஓகேங்க நிறைய சாம்பி இருக்குது ஃபுல்லாக ஃபீவல் தான் டக்குன்னு போய் அடுத்த வீட்டை வர லூட் அடிக்கணும் டக்குன்னு எடுங்க அவ்வளோத்தையும் 17 கிலோமீட்டர் வந்துட்டோம் அப்போனா நைட்டு இங்கே இருந்துருமா வேண்டாமா இருந்துடும் இப்போ நாளைக்கு காலை கரெக்டாக வண்டி வந்துட்டு அந்த சேஃப் பிளேஸையும் தாண்டி போயிடுவோம் எதுக்கு இல்லை சேஃப் பிளேஸ் வந்து கரெக்டாக ரீச் ஆகி சேஃப் பிளேஸ்லேருந்து மேலே அந்த இடத்துல ஏறிட்டு நாளைக்கு காலையில் அங்கேருந்து கிளம்புவோம் ஒரு நாள் நீங்கள் நைட்டே போயிட்டு காலையில் அங்கேருந்து கிளம்பிடுவோமா அப்படி அதான் நான் சொல்லுவேன் நீங்கள் நைட்டே கிளம்பிடுவோம் நம்ம இப்போவே கிளம்பிடுவோம் நைட்டு கிளம்பும் சொன்னா கேளு எதுக்கு நைட் வண்டி எடுக்க முடியாமல் இருக்கும் எப்படி இருக்கும் மாசாவாக இருக்கும் எடுத்துக்கோ ஏதோ ஒன்று எதனாலும் எடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லை ஓகேங்க 9 ஃபுல்லு ஒரு சாம்பி இருந்தேன் ஃபுல்லுங்க மேக்ஸிமே அம்போட குண்டு பிக்கப் ஒன்னோட பிக்கப் கொடுக்கணும் எதாக இருந்தாலும் அந்த அதையும் பிக்கப் தான் ஓகே ஓகேங்க மேக்ஸே காமிச்சிட்டுங்க ஃபியூவல் சாம கமான் சீக்கிரம் வர மேலே பிக்கப் கொடுத்துட்டியா கிளம்பிட்டா வண்டி எடுக்கடா நான் வண்டியா எடுக்கல தானா முன்னாடி போயிட்டு நீங்க இறங்கிடலாம் எடுக்கலாம் சும்மா கத்திட்டு ஸோ உயிரோட இருக்குங்க என்ன பின்னாடி போகுது வண்டி எனக்கு எங்க தெரியும் சாம்பி உயிரோட இருந்தாதான் அடிச்சு தூக்குனேன் ஓ நீயா எங்க சாம்பி மாதிரி தெரிஞ்சு அடிச்சு தூக்கிட்டேன் வா வண்டியில இறம எங்க சுத்திட்டு இருக்கா ஆகாசே அதான் அவ்வளோதான் யார்ட்டானா அப்படி
மணி 3 தான் ஆகுது. நம்ம தலையே இல்லாம இறங்கிட்டாவே. இவன் ஒருத்தன் ஆனவனை இறங்கிட்டு இருக்கான். ஜம்ப் பண்ணாத சொன்னா எங்க கேட்கலாம். இதை பையுக்குள்ள நாங்கள் முடிக்க பார்க்கோங்க. கண்டிப்பா முடிக்க முடியாதுங்க. மூடிட்டு இருப்பா. அவன் நெகட்டிவாக தாங்க பேசுவான். நெகட்டிவ் ஏன் மூடி வாய்க்கில் நாளைக்கு போயிட்டுனா ரொம்ப சீரியஸ். இறங்க நீ இறங்கினாலும் நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம். சேஃப் பிளேஸ் கண்கண்ண தூரம் தான். அதனால் நீயே நடந்து வந்துடலாம். விக்கிக்கு நிறைய ஐட்டம் இருக்கா அப்படி? பிஸ்டல் குண்டாச்சும் வாங்க முடியாதோ? நீங்கள் வா, எங்கள் பின்னாடியே வா. என் பின்னாடி தான் வரான். வரியா அப்படியா பின்னாடி? இங்கே வா, இங்கே ரொம்ப சேஃப். இங்கே வா, இங்கே வா என் பின்னாடி. இங்கே வா டக்குன்ட்டு பாருங்க. நான் போய் ஆகாஷ் கூப்பிட்டு வரேன். இங்கே வா என் பின். அவன் தான் இங்கே மேலே வா. அவன் சுற்றி காமி. எங்கே வா. அவன் என் பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஆமாம் கன்ஃபார்ம் இப்போ சங்கு ஊற்றிடுவாங்க. மேலே ஏறு. யானை பேட்டில் மேலே ஏறு. வித்துட்டு பிஸ்டல் குண்டு மட்டும் என்ன வந்துரு. நீ செத்தாலே என் பிஸ்டல் குண்டு. ஐயோ காம்பவுண்டுக்கு வெளியே விழுந்துட்டேன். எத்தனை ரூபா இருக்கு? ஏன்ட்ட கம்மியாக இருக்கணும். எத்தனை ரூபா இருக்கு கொண்டப்போ? ஒருத்தருக்கு மட்டுமாச்சும் வாங்கு. யாருக்கு? இப்போ தாங்க மேலே ஏறும்போது தாங்க பிஸ்டல் கொண்டும்பா. மேலே வாணி. அவனு ஊதுனாங்க நம்மளுக்கு ஊற்றிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே நிற்கே சேஃபு தாங்க. மேலே ஏற்கு அது கூட தூரம் போனோம். இங்கே சோம்பி வர மாட்டேக்கு. தூங்கலாம் முடியாது தம்பி. ஐயோ குதிக்கும் போது தான் ஊதுவீங்களாடா. அதுதானே நான் சொன்னேன். நீங்கள் நைட் இங்கே இருப்போம். அங்கே பாரு அந்த துப்பாக்கியை பாருண்ணே. சோம்பி வந்து சுடும். 100 புல்லட் இருக்கு. சோம்பி ஒரு இடத்துல போவோம். இது ஒரு இடத்துல சுடும். 100 புல்லட்டு வேஸ்டாக போயிடும் ஒரு சோம்பிக்கு. அவன் சுடல. அது 53 17 எவ்வளோ புல்லட் இருக்கு? நிறைய புல்லட் இருக்கு. செத்து போனோன்னா கீழே இறங்கிப்போம். இந்த இடமா வரியா? நம்ம 2 கீழே நிற்போம். வா வா. ஓ மேலே குஷ்டியா நீ? இங்கேருந்து நம்ம கண்காணிப்போனா எல்லாத்தையும். வண்டி ஆன்ல இருக்குங்க. பெட்ரோல் காலியாக போகுது. சான்ஸாக இருந்தாலும் என்கிட்ட கன்று இருக்குது. பிஸ்டல் கன்று இருக்குது. பேட் இருக்குது. இந்த இருக்கலாம் எடுத்துக்க. எங்கே இருக்கு பாரு. இன்னும் வருது. டக்குன்னு மேலே ஏறல. பிக்கப் கொடுத்துட்டு பிங்க் எங்கனாலும் ஏறும். பிங்க் இருக்கோ? வண்டி மேலே ஏறிடும். வண்டி எங்கோட வெளியே அடியா? அப்போ நான் டக்குன்னு வண்டி எடுத்துரும். ஆமாங்க. பிங்க் கலர் எப்படி ரேரான ரேர்லாம் இல்லை. சி ரேருன்ட்டேங்க. என்னமோ கேமில் விளாடுற மாதிரி வேறு கேமில் விளாடுற மாதிரி ரேருன்ட்டேன். சோழியை முடிச்சிருங்க 3 அடியிலே. ஆமாம். இப்போ அது புல்லட் அவ்வளோ புல்லட்டையும் வேஸ்ட் ஆகாமல் விடாது. எங்க நிக்கி? அந்த சைடு தானே. மாடி ஆர்மர் மேலன்ட்டு மேலே யாருமே தான் சொன்னேன். மேலே ஸ்பான் ஆகும் சொன்னா அம்மாடி எங்க ஆர்மருங்க. சூப்பா குதிச்சுட்டு நீங்க எதுக்குல கீழே போற? மேலே வா. போடு. அவன் கீழே வா. ஆல்ரெடி பிங்க் ஸ்பான் ஆயிட்டி. அவன் பாரு அங்க. ஐயோ போச்சு போச்சு செத்துட்டா பண்ணி. எவன்டாத 2 பிங்க் ஒன்று நாங்கள் ட்ராக் பண்ணதே கஷ்டம். நீ சும்மா எதையும் கொடுத்துறாரு. எதையும் கொடுக்காத. நான் உங்களை ரிவ்யூ பண்ண வரேன். அவர் எப்படி ரிவ்யூ பண்ணுவாங்க? எங்களும் பேண்டேஜ் இருக்கு. வாண்ட இருக்கலாம். அதான் நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் சாவடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க இருக்கு எந்த ஆப்ஷனையும் கொடுத்துறாங்கன்னா நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிடுவோம். சார் போகாதானே கேட்டானா? வண்டி டக்குன்னு எடுக்கிறோங்க. வண்டி எடுத்துட்டு நாங்கள் பிங்க் வந்து வர வச்சு நாங்கள் மேலே ஏறிட்டு ஓகே. வண்டி தான் எல்லாத்தையும்
பிங்க் தான் நம்மளும் பிங்க் வருது பிங்க் வருது. நான் வண்டி மேலே ஏறலாம். நான் சீக்கிரம் போய் வண்டி மேல போய் இருயா, அப்புறம் கீழே வந்து நானும் சாவடி தாண்டா. அப்புறம் உங்களை காப்பாற்ற நானும் இருக்கேன். 2 பிங்க் அந்த சைடு, 3 பிங்கு. ஐயோ பயத்தானா இருக்கு. இங்க 3 பிங்குங்க. ஹோலி மௌலி. அப்படி போறியா? ஏ ஐயோ இங்க 2. எங்க கீழே பாரு, இவ்வளவு கீழே. நான் சீக்கிரம் போய் வண்டிக்கு மேலே ஏறிட்டா. உன்னை விட்டுட்டு தானே போகிறோம். போ. என்னது பாப்ப? அவன் பாப்பான் எங்கெல்லாம் நிற்கிண்டு. சரி, அப்படி பின்னாடி வந்து ஒரு இடத்துக்கு சாவடிட்டு இருக்கீங்களா? எம்மாடி நான் வண்டி மேலே ஏறிட்டேன். கமான், 2 நான் ஒன்னோட வேகமா இருக்குல. அடிக்க என்ன வாய்ப்பே இல்லையா? ஒன்று கூட என்னோட இடத்துக்கு வரல. ஐயோ அம்மா என்ன வேகமாக வருது. டக்குன்னு போனால் ஒன்று எப்படி நாங்கள் எடுப்போம். அதான பார்த்தேன். சாவடி ட்ரை பண்ணுமா? அதான் பண்ணு. வெயிட் பண்ணு வரட்டா. கீழே தான் வந்தா சொல்லுண்ணா. கீழே தான் வந்தேன் சொல்லு. ஓ குண்டு எல்லாம் நடக்கும். எத்தனை இருக்குண்ணா? வண்டி கிட்ட இருந்தெல்லாம் செத்துட்டா. ஒண்ணு மட்டும் வண்டி கிட்ட இருந்த எல்லாம் செத்து. அங்கயா யாடி படிக்கிட்ட அப்புறம் அவனுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு. பின்னாடி உள்ளதான் பார்க்க முடியும், முன்னாடி உள்ளதான் பார்க்க முடியும். என்ன பண்ணுது? எடுத்துக்க உடம்புல இருக்க எடுக்க முடியல. ஹோலி மௌலி. சீக்கிரம் வண்டி எடுக்க ட்ரை பண்ணல. நான் வண்டி மேலே ஏறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். யோகா ஹெல்த் மொத்தமாக ஒரு ஸ்டோர் பண்ணலாம் பார்த்தா ஸ்டோர் பண்ண முடியல. மேலே ஏறுது. ஏங்க இன்னும் 2 இருக்குங்க. உன்ட ஹெல்த் எவ்வளோ இருக்கு? இங்கே எதுவுமே இப்போ நம்ம ஒன்று அங்கே ஒன்று தான் இருக்கு. அதான் 2 பிங்க் தான் இருக்கு. டக்குனு போய் அவனை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டா. என்கிட்ட எதுவும் பிங்கன்னா சொல்லு. இங்கே வா டக்குன்ட்டு. அங்கே வா அவனை ரிவ்யூ பண்ணு. வந்து சொல்லுங்க. டக்குனு போய் கன்னெல்லாம் எடுத்துக்க. டக்குன்னு போ. கன்னெல்லாம் எடுத்துக்க. அந்த கண்ணை மட்டும் எடு. டக்குன்னு போ. உன் கண்ணை மட்டும் எடு. உன் கண்ணு இந்த கிடக்கு பாரு. கட்டணா கண்ணெலாம் கிடக்கு. டக்குன்னு போயிடு. இங்கே நீ செத்த இடத்துக்கு வாழ. எங்கள் பிங்க் எவ்வளோ பிங்க் கொண்டு போட்டுருக்கோம். இங்கே வா. எங்கே வர இங்கே வா. இங்கே ஓடி இருக்கு பாரு உன் கண்ணெல்லாம். யாருங்க இவன்? டக்குன்னு போகல. பாட்டியால உன் கண்ணலாம் டக்குன்னு கிட்ட போடாமல் எடுக்க முடியும். அவன் கட்டா நான் எடுத்துக்கோ. டக்குன்னு வண்டி யாரும் எடுக்கணுங்க. கடுப்பு எடு. என்னால் எடுக்க முடியல. எடு. போய்க்குங்க. நீ போய் வண்டியில என்னங்க இப்படி ஆயிட்டு கடைசியில் எடுக்க முடியலன்னா சொல்லு. நான் எடுக்கேன். ஓகே விடு, நான் எடுக்கேன். குதி. ஜம்பு கொடு. ஜம்பு கொடு. முன்ன போ. போகுதா அப்படி? நானே கொஞ்சம் ஸ்லோவா வச்சு ஏதாச்சும் போச்சு தள்ளி போ. காலையில் 8 தாண்டா அதாவது. நைட்டு என்னடி வண்டி வண்டிக்கு மேலே ஏறி முன்னாடி ஆகுது.
ஓகேங்க என்னாச்சுன்னு தெரில பிரச்சனையே இல்லை ஓகேங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம் அடுத்த பாட்டு போடுது போகுது பாய் ஃப்ரம் வெற்றிவேல் பாய்